வணக்கம் சுமதி சமையல். ரேஷன் அரிசி பச்சரிசி வச்சு ஒரு வத்தல் செய்ய போகிறோம். அது எப்படி செய்கிறதுன்ட்டு வீடியோக்குள்ளே போகலாம். ஆல்ரெடி நான் வத்தல் செஞ்சு வச்சுருக்கேன். இந்த மாதிரி குச்சி வத்தல் தான் செய்ய போகிறோம். எப்படி செய்கிறதுன்ட்டு வீடியோக்குள்ளே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்ப்போம். ஃபஸ்ட்டு தண்ணி ஊற்றி நல்லா அலசிக்கணும். ஒரு 4-5 டைம் கழுவுனோம்னா தான் அந்த ரேஷன் அரிசி வாடை இல்லாமல் நல்லாயிருக்கும். இப்போ ஆல்ரெடி நல்லா தான் இருக்குது ரேஷன் அரிசி. இருந்தாலும் இந்த தூசி துப்பெல்லாம் இல்லாமல் ஒரு ஸ்மெல்லு வரும், அதெல்லாம் இல்லாமல் இருக்கணும்னா நல்லா கழுவணும். நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறம் நான் காட்டுறேன். 2 தடவை நல்லா கழுவி வச்சுட்டேன். இப்போ கொஞ்சோண்டு உப்பு போட்டு நல்லா ஒரு மாதிரி பிசைஞ்சு விட்டு கொஞ்சம் நேரம் வச்சுருந்தோன்னு வச்சுக்கோங்களேன். இதில் உள்ள அழுக்கெல்லாம் அந்த ஸ்மெல்லெல்லாம் இல்லாமல் இருக்கும். இதே கொஞ்சம் நேரம் வச்சுருந்தோம்னா நல்லா அழுக்கெல்லாம் போயிடும். அதுக்கப்புறம் ஒரு 4 மணி நேரம் இந்த அரிசியை நல்லா ஊற வைக்கணும். ஊற வச்சுருந்து அதுக்கப்புறம் எப்படி செய்கிறதுன்ட்டு வீடியோவில் பார்க்கலாம். நல்ல 4 மணி நேரம் இல்லை, ஒரு 6 மணி நேரத்துக்கு மேலே ஊறி இருக்குது. இப்போ இது ஒரு பொங்கல் மாதிரி வச்சுக்குவோம். தண்ணியை ஊற்றிட்டு காட்டுறேன். 1/4 படி அரிசி ஊற வச்சோம்ல, ஒரு 4 பச்சை மிளகாய் அவங்கவுங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. நான் கம்மியாக தான் போட்டிருக்கேன் காரம். 4 பச்சை மிளகாய் போட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். இதை கையிலே இப்படி பிசைஞ்சு விட்டிங்கன்னா நல்லா ஊறினதுனால நல்லா நொறுங்கிரும், குருணைப்பதான் வந்துடும். இதை நம்ம குக்கரில் வேக வச்சோன்னு வச்சுக்கோங்களேன், நல்ல பொங்கல் மாதிரி ஆயிடும். நல்லா குழஞ்சி போயிடும். நம்ம மாவு அரைச்சி ஆட்டி கஷ்டப்பட வேண்டாம். இது மாதிரி நீங்கள் நல்லா ஊற வச்சு இதே மாதிரி வந்து பாருங்கள், நல்லா குருணை மாதிரி இருக்குது பாருங்கள், நல்லா நைஸாக ஆயிடுச்சு பாருங்கள். இப்போ இதை நம்ம குக்கரில் வச்சு வேக வைப்போம். 4 பச்சை மிளகாய் அரைச்செல்லாம் அதையும் இதில் போட்டுக்கலாம். ஒன்று 2 3 4 டம்ளர் ஊற்றிருக்கப்பா. இந்த அளவு போதும். நல்லா நைஸாக ஆகிடும். 4 டம்ளர் தண்ணி ஊற்றினேன். அரிசியோட ஒரு 1/2 டம்ளர் இருக்கும், 4.5 டம்ளர் தண்ணி இருக்கும். ஜீரகம் கொஞ்சம் கம்மியாக போட்டுக்கோங்கப்பா. ரொம்ப போட்டிங்கன்னா ஒரு மாதிரி மஞ்சள் நிறமாயிடும். கம்மியாக போட்டுக்கோங்க. உப்பு ரொம்ப கக்கிற அளவுக்கு போட்டுறாதீங்க, ரொம்ப கம்மியாக போட்டுக்கோங்க. அப்புறம் நல்லா வெந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். கம்மியாக இருந்தால் தான் உங்களுக்கு சரியாக இருக்கும் வத்தல் சாப்பிடும்போது. நம்ம சாப்பிட்றப்ப தான் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ வத்தலில் உப்பு கரிக்கும். அதனால் அந்த அளவு போட்டுறாதீங்க. உப்பு கொஞ்சம் கம்மியாக தான் போடணும். குக்கரில் 6 விசில் வந்துருச்சு. அப்படியே வச்சுருக்கோம். எடுத்து பார்ப்போம். பாருங்கள், நல்லா சாதம் மாதிரி நல்லா குழஞ்சிருக்கு பாருங்கள். பொங்கல் மாதிரி குழஞ்சிருக்கா. இதை நம்ம என்ன செய்கிறோம், இந்த மத்து இல்லைன்னா இது மாதிரி கரண்டி, மத்து இருந்ததுன்னா மத்தில் கடைங்க, இல்லைன்னா இது மாதிரி கரண்டியில் இப்படி செஞ்சாவே நல்லா குழஞ்சி போயிடும். அவ்வளோதான். இதுக்காக நம்ம அரிசி ஊற வச்சு கிரைண்டரில் அரைச்சி இல்லை காய வச்சு மிஷினில் கொடுத்து இது மாதிரியெல்லாம் எதுவுமே செய்ய வேண்டாம். இங்கே பாருங்கள், நல்லா குழஞ்சிருச்சு. நம்ம பச்சை மிளகாவும் சீரகமும் போட்டோம் முன்னாடியே. இப்போ லைட்டாக பெருங்காயத்தூள், பச்சரிசி இல்லைங்களா வாய்வு, அதனால் பெருங்காயத்தூள் போட்டு நல்லா அப்படி அடிச்சுக்கணும். இதை அப்படியே எடுத்துகிட்டு போனாலும் சரி, ஒரு பாத்திரத்தில் இல்லைன்னா மாற்றி எடுத்துக்கோங்க. நல்லா கூழ் காய்ச்சி மாடிக்கு எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஒரு 1/4 படி போட்டேன். இவ்வளோ வத்தல் ஒரு 1/4 படி போட்டிருக்கேன். இங்கே பாருங்கள், நல்லா அந்த கரண்டியிலே நான் நல்லா மசிச்சு எடுத்துட்டேன். இப்போ நம்ம முறுக்கு கோலை இருக்குல்ல, அதில் வச்சு புழிஞ்சிக்கலாம். இல்லைன்னா
இது மாதிரி கவர் இருந்ததுன்னா, எண்ணெய் கவர், பால் கவர் ஏதாவது இருந்ததுன்னா அதில் எடுத்து போட்டு புழிஞ்சிக்கலாம். நல்லா இப்படி ஓப்பன் பண்ணிக்கோங்க. அடியில் சின்னதாக ஒரு ஓட்டை போட்டு வச்சுட்டோன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம இதில் போட்டு புழிஞ்சி எடுத்துக்கலாம். நான் எப்படி புழியறதுன்னு காட்டுறேன் பாருங்கள். நம்ம எண்ணெய் கவர் யூஸ் பண்ணுறோம்ல, அதனால் இந்த கூழ் வத்தல் நல்லா ஆறி இருக்கணும். ஏன்னா பிளாஸ்டிக்கில் நம்ம போடுறோம் இல்லையா, அதனால் நல்லா ஆறினதுக்கப்புறம் போடுங்க. நம்ம முறுக்கு கோவலையில் புழிஞ்சோன்னா எப்படி வேணாலும் புழிஞ்சிக்கலாம். இதில் போடுறதுனால நல்லா ஆறுனதுக்கப்புறம் போட்டு புளிங்க. அது நமக்கு நல்ல சேஃப்டி. இல்லைன்னா பிளாஸ்டிக் கவர் தானுங்களா, அதனால தான் சொல்கிறேன். இது மாதிரி போட்டுக்கோங்க. கையிலையும் எடுத்து போட்டுக்கலாம், கையிலையும் அள்ளி போட்டுக்கலாம். சும்மா சும்மா கை நினைக்கணுமே, நல்லா ஆறி இருக்குது பாருங்கள். சும்மா கை நினைக்கணுங்கிறதுனால நான் கரண்டியில் எடுத்து போட்டுட்ருக்கேன். கொஞ்சமாக போட்டு காட்டுறேன் பாருங்கள் உங்களுக்கு. இது மாதிரி நல்லா புளிஞ்சுக்கோங்க. இப்படி பிடிச்சிக்கிட்டிங்கன்னா, நல்லா நிறைய போட்டு புளிச்சிக்கிட்டிங்கன்னா இந்த இடத்துல ஓட்டை போட்டிருக்கோம். நான் புளிஞ்சு காட்டுறேன் பாருங்கள். இது மாதிரி நல்லா கேப் விடாமல் புளிஞ்சுக்கிட்டிங்கன்னா நிறைய வத்தல் புளியலாம். நான் எல்லாம் புளிஞ்சிட்டு உங்கள்கிட்ட காட்டுறேன். நல்லா ஒரு நாள் ஃபுல்லாக காய வச்சு, வெயிலில் நல்லா காய வச்சு எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ இதை லைட்டாக தண்ணி தெளித்தோன்னு வச்சுக்கோங்களேன், எல்லாம் அப்படியே கொட்டிடும். நம்ம நல்லா நீட்டமாக எடுத்துக்கலாம். தண்ணி லேசாக தெளிச்சு விடுங்க. அப்படி கொஞ்ச நேரம் ஒரு 2 நிமிஷம் ஊறிச்சுன்னு வச்சுக்கோங்க, நல்லா வந்துடும். நல்லா ஊறிடுச்சு. இது மாதிரி எடுத்திங்கன்னா நல்லா ஏடாக வந்துடும். இது பாருங்களேன், ஒரு 5 நிமிஷம் தண்ணியில் போட்டு ஊற வச்சுருந்தோன்னு வச்சுக்கோங்க. லைட்டாக தண்ணி காய்ச்சி நல்லா இது மாதிரி வந்துடும். ஃபுல்லாக எடுத்ததையும் காட்டுறேன். வத்தல் நல்லா காஞ்சதை தண்ணி தெளித்து நல்லா எடுத்து வச்சுட்டேன். இதை இன்றைக்கி ஃபுல்லாக காய வைப்போம். காஞ்சதுக்கப்புறம் நான் வறுத்து காட்டுறேன். வெயிலில் வத்தல் நல்லா காஞ்சிருச்சு. வத்தலெல்லாம் நல்லா வேஷ்டியில் போட்டு நல்லா காய வச்சல்லப்பா. புளிஞ்சதில் திருப்பி காய வச்சு எடுக்கும்போது தண்ணி தெளித்து தான் நம்மளால் எடுக்க முடியும், இல்லைன்னா எடுக்க முடியாது. அதனால் நல்லா தண்ணி தெளித்து எடுத்தோம்னா நல்லா ஈஸியாக எடுத்துடலாம். இந்த ஒட்டிக்கிட்டெல்லாம் வராமல் இருக்கும். டைட்டாலாம் தண்ணி தெளிக்காமல் நல்லா தண்ணி தெளித்து எடுங்க. எடுத்திங்கன்னா வேஷ்டி இருந்து தானாக விழுந்துடும். அதுக்கப்புறம் எடுத்து நல்லா 2 நாள் காய வைங்க. காய வச்சிங்கன்னா நல்லா இது மாதிரி கலகலன்னு சத்தம் கேட்கும். இங்கே பாருங்களேன், 1 வருஷத்துக்கு கெடாமல் இருக்கும். வத்தல் நல்லா இருக்கும். இதை வறுத்து காட்டுறேன் பாருங்கள். எண்ணெய் காஞ்சிருச்சு. நம்ம கொஞ்சம் சின்னதாக போட்டுக்கலாம். இப்படியே வைக்க முடியாது இல்லையா, அதனால் கொஞ்சம் சின்னமாக போட்டு ஒரு பாக்ஸில், ஒரு சம்படத்தில், வாளியில் எதுலையாவது போட்டு வைங்க. போட்டு வச்சிங்கன்னா ரொம்ப நாள் நல்லாயிருக்கும். இப்போ நான் எண்ணெய் காஞ்சிருச்சு, வத்தல் போடுறேன் பாருங்கள். பாருங்கள் எப்படி இருக்கு பாருங்கள். ரொம்ப எண்ணெய் காயக்கூடாது, காஞ்சதுன்னா சிகப்பாக போயிடும். இது மாதிரி லைட்டாக நல்ல எண்ணெய் காஞ்சி சிம்மில் வச்சு இது மாதிரி வறுத்துக்கங்க. வறுத்திங்கன்னா நல்லாயிருக்கும்.
இதை இப்போ நான் உடச்சி கட்டுறேன் பாருங்கள் எப்படி உடையுதுன்ட்டு பாருங்களேன். இதே மாதிரியே நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு சுமதி சமையலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.